அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஹைப்போதைராய்டிசம் எடை வந்து அதிகமா இருக்கிறது, முடி வந்து ரொம்ப வந்து கொட்டி போறது, இந்த மாரி பிரச்சனைகள பத்தி தான் பார்க்குறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தைராய்டுனா என்ன அப்டின்னு பார்த்தோம். தைராய்டு அப்படிங்கிறது கழுத்தோட முன்பகுதியில ஒரு பட்டாம்பூச்சி ஷேப்ல இருக்கிற ஒரு சுரப்பி. இது பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து 2 தைராய்டு இருக்குது. அதாவது ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போ தைராய்டிசம். இத நம்ம பார்க்கறது வந்து ஹைப்போ. அது வந்து உடல் எடை வந்து அதிகரிக்குது. பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹைப்போ தைராய்டிசம் வரும்போது, உடல் வந்து ரொம்ப சோர்வாயிரும். நம்ம வந்து எடை வந்து என்ன காரணம்னே தெரியாம இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அதே மாரி இதுலயும் வந்து இதய துடிப்பு, உடல்நல பிரச்சனைகள் வந்து நெறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாரி இதுல பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம் வந்து அதிகமா இருக்கும். மாதவிடாய் வந்து ரொம்பவே தள்ளி போகும். ஒழுங்கற்ற மாதவிடாய் ஏற்படுறதுக்கு வந்து இதுல வாய்ப்பு வந்து அதிகம். இந்த ஹைப்போதைராய்டிசம் வந்து நம்ம என்னென்ன உணவு முறை தடுக்கணும்? என்னென்ன உணவுகள் வந்து எடுத்துக்க கூடாது அப்டின்னா, காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி அந்த மாரி உணவுகள் எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கவே கூடாது. இதுல பார்த்தீங்க அப்டின்னா, வ நீங்க இந்த நெறைய பேர் கேட்குற டவுட் என்னன்னா, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் இத சோயா பொருள் இதெல்லாம் ஏன் சாப்பிடக்கூடாது அப்டின்னா, இதெல்லாம் வந்து ஒரு அயோடின் சத்துல உறிஞ்சுற ஒரு பொருளா இருக்கிறனால, இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. மேக்ஸிமம் வந்து நார்ச்சத்து நிறைந்த பொருட்கள் தான் எடுத்துக்கணும். அடுத்து வந்து இதனால வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். இப்ப அதுக்காக வந்து சில பேர் தேங்காய் எண்ணெய் வைப்பாங்க. தேங்காய் எண்ணெய்லாம் வச்சீங்க அப்படின்னா, நல்லது தான். ஆனா லைட்டா கருப்பாக ஆரம்பிக்கும் ஸ்கின்னு. அதனால அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. இது நீங்க தைராய்டு நார்மல் ஆச்சுன்னு அப்படின்னாவே இந்த ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி இதுல வந்து முடி வந்து ரொம்ப கொட்டும். ஸோ வந்து தைராய்டு இருக்கிறவங்க வந்து முடி அதிகமா கொட்டுது அப்படின்னா, அதுக்கு நம்ம நேச்சுரலாவே முடி அதிகமா கொட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அத பாருங்க. இப்போ வந்து முடி கொட்டுது அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்க வந்து தேங்காய் எண்ணெய் கூட வந்து சில மூலிகை பொருட்கள்லாம் சேர்த்து தலைக்கு தேய்ச்சிடும். கன்டினியூஸா தேய்க்கணும். தேய்க்கும்போது அது உங்களுக்கே நல்ல டிஃபரெண்ட் குடுக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து முடி வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் வந்து அந்த முடிக்கு தேவையான அந்த ஒரு பளபளப்பு அந்த மாரிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ட்ரை ஆயி அப்படியே கொட்ட ஆரம்பிச்சுரும். இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தைராய்டு அப்படிங்கிறது வந்து மரபியல் வழியாவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இத வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு விதமா வந்து கொத்தமல்லி எடுத்துக்கிறோம். கொத்தமல்லி வந்து நல்லா பொடி பண்ணி அதிகாலையில அதிகாலையில எப்படின்னா, ஒரு டீ, காப்பி குடிக்கிறதுக்கு பதிலா இந்த வந்து கொத்தமல்லிய நல்லா பொடி பண்ணி, சுடு தண்ணீல போட்டு குடிக்கணும். அந்த மாரி குடிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை குறையும். மாதவிடாய் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மலச்சிக்கல் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. தசை வீக்கம் இருக்காது. இந்த மாரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சீக்கிரம் உடம்புலாம் வந்து ஒரு மாரி வீங்கின மாரி ஆயிரும். அந்த மாரி இப்ப உங்களுக்கு இருக்கிற தைராய்டு வந்து அதிகப்படுத்தாம, தகுந்தபடியான இயற்கை முறை எடுத்துக்கங்க. அப்படி இல்லன்னா, டாக்டர வந்து கண்டிப்பா கன்சல்ட் பண்ணி ஆகணும். அடுத்து வந்து இதில பார்த்தீங்க அப்படின்னா, முட்டை எடுத்துக்கிறோம். முட்டை, பால் இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அயோடின் உணவுகள் வந்து அதிகமா சேர்த்துக்கலாம். அயோடின் கலந்த உப்பு, மீன், கடல் உணவுகள் வந்து அதிகமா எடுத்துக்கணும். இப்ப அதுல வந்து முட்டை, பருப்பு வகைலாம் பார்த்தீங்க அப்படின்னா, புரதச்சத்து வந்து அதிகமா இருக்கும். பால்ல பார்த்தீங்கன்னா, கால்சியம் இருக்கு. அது வந்து எலும்புக்கு நல்ல உறுதி தருது. அதனால பால் எடுத்துக்கங்க. அதே மாதிரி இந்த அ ஹைப்போதைராய்டு இருக்கும்போது வந்து சரும பிரச்சனைகள் வந்து அதிகமா வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. மத்த தைராய்டு அப்படிங்கும்போது வந்து நீங்க ஒரு கதிர்வீச்சு மூலியமா சிகிச்சை பெறலாம். இந்த தைராய்டுக்கு கண்டிப்பா டேப்லெட் கன்டின்யூ பண்ணி ஆகணும். இதுல பார்த்தீங்கன்னா, பூசணி விதை அது சேர்த்துக்கலாம். சூரியகாந்தி விதை சேர்த்துக்கலாம். எப்படி வந்து பால்ல வந்து கால்சியம், விட்டமின் டி இந்த மாரி ஒரு சிறந்த பொருளா இருந்து, எலும்பு பற்கள வந்து வலுவாக்குதோ, அதே மாதிரி தான் காய்கறிகளும். நீங்க நல்ல உணவுப் பொருட்களா எடுக்கும்போது, தைராய்டு வந்து கண்டிப்பா குறைக்க முடியும். நல்ல இதுல பார்த்தீங்க அப்படின்னா, பழங்கள் அதிகமான பழங்களும், காய்கறிகளும் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு, இத வந்து நீங்க வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறனாலும் குடிங்க. மீன், கடல் சார்ந்த உணவுகள் எடுக்கும்போதும்
அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து மேக்ஸிமம் பாயில்டா இது வேக வச்சு சாப்பிடுறது வந்து ரொம்ப நல்லது. ஆயில் ஐட்டமே வந்து எடுக்கக்கூடாது. இந்த ஹைப்போதைராய்டிசம் பார்த்தீங்க அப்படின்னா, போதுமான ஹார்மோன்கள் வந்து உற்பத்தி செய்யாம இருக்கிறனால தான் இந்த மாரி பிரச்சனைகள் வருது. அது நீங்க நல்ல காய்கறிகள், உணவு சத்து எல்லாம் எடுத்துக்கும்போது, இந்த ப்ராப்ளம் வந்து ஓரளவுக்கு அதுவே சால்வ் ஆயிரும். இது அதிகப்படியான வியர்வை, படபடப்பு, தூக்கமின்மை, பதட்டம் இது எல்லாத்துக்கும் இந்த இந்த ஹைப்போதைராய்டு இருக்கிறவங்க வந்து எல்லாமே இருக்கும். முக்கியமா மலச்சிக்கல் இருக்கும். ஸோ மலச்சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக, நீங்க டெய்லி ஒன்ஸ் நீங்க வந்து காலையில இல்ல நைட்டு வந்து கண்டிப்பா வாழைப்பழம் எடுக்கணும். உடற்பயிற்சிகள் நல்லா செய்யணும். அதே மாரி பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வந்து எடுத்துக்க கூடாது. அ அதிகமா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எடுக்கும்போது, அத வந்து நீங்க டேப்லெட் போட்டாலும் அது யூஸ் இல்லாம போயிரும். ஸோ டேப்லெட் போடுறதுக்கு 1 ஹவர் கழிச்சு எந்த உணவுனாலும் எடுத்துக்கங்க. பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எடுக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்க உடம்பு நார்மல் நிலைமைக்கு வரும்.